பையன்டா, நல்ல அறிவு இருக்குடா அவனுக்கு, நல்லொழுக்கமான பையன்டா அப்படின்னு அவங்க அம்மா தெரிஞ்சுக்கும் போது அவங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதான் ஈன்ற பொழுதின் பெரியவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்ப உங்களை எல்லாம் சான்றோன்னு உங்க அப்பா அம்மா கேட்கணும். கேட்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். எல்லாவற்றிற்குமே இலக்கியத்தில் தேவையான உதாரணங்கள் இருக்கின்றன. நீ எப்போதும் இளமையா இருக்கணுமா? அதுக்கும் இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க, சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. ஓரடி கடவேன், ஈரடி நடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன். என்ன சார் இதெல்லாம்? ஓரடி நடவே அப்படின்னா என்னன்னு கேட்டா, உச்சி வெயில், நம்ம இப்ப வெயில்ல வந்து நிக்கிறோம், நம்ம நிழல் வந்து ஒரு அடி தான் இருக்கும். அந்த உச்சி வெயில்ல நம்ம நடக்க கூடாது, நடந்தா நமக்கு ஆபத்து. கருப்புகள் வந்து சன்லைட் அதிகமா அப்சர்வ் பண்ணும், மூளையை பாதிக்கும். அதனால நம்ம இளமையா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உச்சி வெயில்ல நம்மால் அந்த டயத்துக்கு தான் பேட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஓரடி கடவேன், ஈரடி நடவேன். அப்படின்னா என்ன? ஈரமா இருக்கக்கூடிய இடத்துல, ஈரமா இருக்கக்கூடிய இடத்துல நீ நடந்து போனீங்கன்னா, கண்டினியூஸா ஈரமா இருக்கக்கூடிய இடத்துல நடந்து போனீங்கன்னா நீ நோய்வாய்ப்படுவாய். அதான் ஈரடி நடவேன். இருந்து உண்ணேன், அது என்ன இருந்து உண்ணேன்? இப்பதான் சாப்பிட்ட பிரியாணி ஃபுல்லா இருக்கு, ஆனா திரும்ப அதை விட ஸ்பெஷலான ஒரு மீல் கிடைக்குது, சாப்பிடுவோம். வயிற்றுல தான் இருக்குல்ல, பின்ன எதுக்கு சாப்பிடணும்? தொப்பையில குப்பையை போட்டுட்டே இருக்கக்கூடாது. வயிற்றுல பசி இல்லாதப்ப சாப்பிடக்கூடாது. அதான் இருந்து உண்ணேன், உண்ணக்கூடாது. அடுத்தது 4வது, படுத்து உறங்கேன். என்ன சார் படுத்து எப்படி சார் உறங்காம இருக்கிறது? நம்ம ஆறு பூரா இப்ப என்ன செய்யறான்? பெட்ல படுத்துக்கிட்டு செல்ல தான் பார்த்துட்டு இருக்கான். படுத்தா தூங்கிடணும். அப்ப இத்த நாளையும் ஃபாலோ பண்ணாதான் இளமையா இருக்கலாம். ஓரடி கடவேன், ஈரடி நடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன். இதே போல நம்ம இலக்கியத்துல நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் நமக்கு தேவையான அத்தனை அறிவுரைகளையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட இரு பெரும் விழாக்களுக்கு நமக்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் செய்து தரக்கூடிய நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டோம். சார் கல்வி வளர்ச்சி நாள் சார், காமராஜர் விழா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கொண்டாடுவாங்க சார், யாரும் கெஸ்ட் எல்லாம் கிடைக்கல சார். அப்பதான் நம்ம ஃபாதர் சொன்னாங்க, ஏன் சார் நீங்க தான் வெவ்வேறு ஸ்கூலுக்கெல்லாம் பேச போறீங்க, நீங்களே யாராச்சும் ஒருத்தர் சீஃப் கெஸ்டா இருந்தா என்ன? ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நம் பள்ளியின் மூத்த தமிழ் ஆசிரியர் மரிய பிரான்சிஸ் ஆசிரியர் அவர்களையும், காமராஜரை குறித்து திறம்பட உரையாட இருக்கின்ற நம் பள்ளியின் இயற்பியல் ஆசிரியர் திருவாளர் எட்மண்ட் தச்சகர் அவர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், முக்கியமாக அலுவலக நண்பர்களையும், நாங்கெல்லாம் இல்லைன்னா இந்த விழா எங்க சார் இருக்கு? நாங்க தான் சார் சீஃப் கெஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த விழாவிற்கு முக்கியமாக கருதப்படுகின்ற இருபால் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை முடித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. வரவேற்பு நடனம்